ஹலோ வீவர்ஸ், இப்போ நாம் வந்து ஹோம் டெக் பேனலுக்கு செட்டிங்ஸ் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத, அளவு வேட்டிக்கு செட்டிங்ஸ் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாங்க. வேட்டி அளவு 1/90, பிக்கு 64 அப்படிங்கிற ஒரு வேட்டிக்கு நம்ம வைக்கிறோங்க, குண்டஞ்சு வேட்டிக்கு. அதை இப்போ நம்ம அளவை 1/90ங்கிற அளவை 3ஆக நம்ம பிரித்து போட்டுக்கணுங்க. ஃபஸ்ட்டு உடல் அளவுன்னு ஒன்று போட்டுக்கணும், இடைவெளி அளவுன்னு ஒன்று போட்டுக்கணும், குறி அளவுங்கிறது வாட்ட அளவில் நம்ம போட்டுக்கலாம். அது ஒரு 8 சென்டிமீட்டர் வரும், இடைவெளி அளவு ஒரு 30 சென்டிமீட்டர் வரும். உடல் அளவுங்கிறது 1/90, இது ரெண்டையும் கழிச்சிட்டோம்னா 1/52ங்கிறது வருங்க. டோட்டலாக 3ஐயும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 1/90 வந்துருச்சுங்க. இது ஒரு வேட்டியோட அளவுக்கு, குண்டஞ்சு வேட்டியோட அளவுக்கு 1/90க்கு நம்ம 64 பிக்குக்கு அளவு பிரித்தாச்சு. இந்த பிரித்த அளவை நம்ம பாயிண்டாக மாற்றணும். டிஸ்பிளேயில் பாயிண்டாக செட் பண்ணோம்னா அளவு தானாக வந்துடும். இப்போ பாயிண்டாக செட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அப்படியே கீழே வாங்க. இப்போ பாயிண்ட்டு கணக்கு செட் பண்ணணுங்க. பாயிண்ட்டு கணக்கு செட் பண்ணும்போது 3 அளவு பிரிச்சுருக்கணும் இல்லைங்களா, உடல் அளவு, இடைவெளி அளவு, குறி அளவுன்னு. இதில் 2 அளவுக்கு நம்ம எடுத்தால் போதும். உடல் அளவு, இடைவெளி அளவுக்கு மட்டும் எடுத்தால் போதும். குறி அளவுக்கு நம்ம பாயிண்ட்டு அவங்களே சொல்லிடுவாங்க, இத்தனை பாயிண்ட் வந்தால் குறி வந்துருங்கிறத சொல்லிடுவாங்க. இப்போ உடல் அளவு நம்ம என்ன 1/52ங்க. இதுக்கு பிக்கு பெருக்கல் அளவு பெருக்கல் 39.37 அப்படிங்கிறது ஒரு மீட்டருக்கு வர்ற 39.37ங்கிறது ஒரு மீட்டருக்கு வர்றது சூத்திரங்க. அப்போ நம்ம 1/52க்கு எவ்வளோங்கிறது பிக்கால் பெருக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு உண்டான பாயிண்ட்டு 3830ங்கிற பாயிண்ட்டு நமக்கு வந்துடும். சூத்திரம் பார்த்திங்கன்னா 39.37 அப்படிங்கிறது தான் ஃபிக்ஸடாக இருக்குங்க. பிக்கு மாறினாலும் அளவு மாறினாலும் நமக்கு இந்த பாயிண்ட் மாறிக்கும். அடுத்தது இடைவெளி அளவு. இடைவெளி அளவு பாருங்கள், இது 30 பாயிண்ட்டு தான் போடணும், ஏன்னா அளவு கம்மியாக வருது. இந்த இடைவெளியில் கொஞ்சம் தான் வரும். கேப்பில் 1/52 வரும், இடைவெளிக்கு 30 பாயிண்ட்டு தான் வரும். அப்போ பிக்கு அதே பிக்கு தான், 64 பிக்கு 30 பாயிண்ட்டு. சூத்திரம் 39.37. இதை போட்டோம்னா 756ங்கிறது நமக்கு இந்த இடத்துல வந்துருச்சுங்க. 756ங்கிறது வந்துச்சு. இப்போது உடல் அளவுக்கு எத்தனை பாயிண்ட்டு, இடைவெளி அளவுக்கு எத்தனை பாயிண்ட்டுங்கிறது கண்டுபிடிச்சாச்சுங்க. இப்போது பாயிண்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பேனலில் போய் நம்ம பாயிண்ட் செட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வேட்டியினுடைய இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே கீழே இருந்து காட்டுற மாதிரி, இதுதான் குறி, அவங்க சொல்கிற குறி அளவு. இது குறி அளவுங்க. 4 பாயிண்ட்டு பொந்து, அடுத்தது 12 பாயிண்ட்டு சாதா, அடுத்தது 80 பாயிண்ட்டு பொந்து, அடுத்தது இந்த 3830, அதான் நம்ம கணக்கு போட்டு 1/52 அளவுங்க இந்த கேப்பு. அதுக்கு 3830 பாயிண்ட்டுங்க. அடுத்தது குறி ஒரு 4 சென்டிமீட்டர் வருங்க. இந்த பக்கம் ஒரு 4 சென்டிமீட்டர் வரும். மொத்தம் 2க்கும் 8 சென்டிமீட்டர் வந்துடுது. இது குறி அளவு பார்த்திங்கன்னா அதே மாதிரி 80 பாயிண்ட்டு 12 அப்படியே ரிவர்ஸில், இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ரிவர்ஸில் இந்த பக்கம் வந்துடும். இது ஒரு 4 சென்டிமீட்டர் ஓடிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கேப்புக்கு ஒரு 30 சென்டிமீட்டர் பாருங்கள், 30 சென்டிமீட்டர். இந்த 30 சென்டிமீட்டருக்கும் 756 பாயிண்ட் நம்ம கணக்கு போட்டு வச்சுருந்தோம். அதை இங்கே இந்த இடத்துல நம்ம வச்சுக்கணும். 8வது சீரில் வச்சிடணும். ஃபஸ்ட்டு சின்ன சீரு, அப்புறம் கேப் 2, 3, அப்புறம் இந்த உடல் அளவு ஓடுறது பார்த்திங்கன்னா 4வது, அப்புறம் குறி 5, 6, 7 குறி, 8 பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இடைவெளி அளவு வந்துடும். இப்போ 8 அளவு சேர்ந்தது நமக்கு 1/90 அளவுங்க. ஒரு வேட்டிக்கு 8 அளவு சேர்ந்தது, 8 பாயிண்ட் வச்சுட்டோம், 8 செட்டிங்ஸில் பாயிண்ட் வச்சிட்டோம்னா 1/90 அளவு வந்துடுங்க. அதாவது 1/52 இடைவெளியில் குறிக்கு பார்த்திங்கன்னா 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர், கேப் ஒரு 30 சென்டிமீட்டர். இதை 2ஆக பிரிச்சிடலாம். இந்த பக்கம் இது ஓடி அப்புறம் அப்படியே மறுபடியும் 1க்கு இங்கே வந்துடுங்க. 2ஆக பிரித்தோம்னா இங்கே 5 பாயிண்ட்டு, இங்கே 5 பாயிண்ட்டு நமக்கு வந்துடும். 5 சென்டிமீட்டர், இங்கே ஒரு 15 சென்டிமீட்டர், இங்கே ஒரு 15 சென்டிமீட்டர் வரும்போது 1 நம்ம 30 சென்டிமீட்டரை இங்கே வச்சிட்றோம். அவ்வளோதாங்க. பாயிண்ட்டு கணக்கு போடுறது இப்படி தான். நீங்கள் பாயிண்ட் கணக்கு போட்டு குறி எந்தெந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதும் 8 குறிக்கு 8 செட்டிங் இங்கே குறிக்கு வைக்கிறது நான் சொல்லிட்டேன். செட்டிங் இங்கே 1, 2, 3ன்னு செட் பண்ணணும். வாட்டம் எத்தனை வாட்டமோ அத்தனை வாட்டம் செட் பண்ணிக்கோங்க.
இந்த மேக்னெட்டுங்கிறது அந்த குறிக்கு நேராக அது வந்து பல் உடையணுமா வேண்டாமாங்கிறது இங்கே ஒன்றுன்னு வச்சிங்கன்னா பல் உடையும். பொந்து குறியாக இருந்தால் பல் உடையும், சாதா குறியாக இருந்தால் பல் உடையாதுங்க. 0ன்னு வச்சுட்டா பல் உடையாதுங்க. அப்படி 1 0 1 0 1. 80 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80ங்கிறது வந்து பொந்து குறி, அதனால் அந்த இடத்துல 1ன்னு வச்சிட்டோம், அது பல் உடையும். 12ங்கிறது சாதா, அதுக்கு வந்து பல் உடையாது, 0ன்னு வச்சிடணும். எவ்வளோ தாங்க செட்டிங்ஸு. நம்ம செட்டிங்ஸு அளவு எழுதி குறி பாயிண்ட் செட் பண்ணுறது, பாயிண்ட் எழுதி இப்படி தான் எழுதி செட் பண்ணுறோம்.